ஹாய் கைஸ். ஸோ நம்ம வீக்லி அனலைஸ் செக் பண்ணலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ஒரு லாஸ்ட் 3 இதாக வந்து செக் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஸ்டில் இது வந்து இன்னும் ப்ரீச் பண்ணலை. அண்ட் கிளியராகவே வந்து அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் டபுள் டைம் வந்து சப்போர்ட் எடுத்து வந்து பவுன்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, அண்ட் அதே டே டைம் ஃப்ரேமில் நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம லெவல்ஸ் வந்து கொடுத்துடணும். அந்த லெவல்ஸ் வந்து பார்த்து அப்படின்னா கரெக்டாக வந்து நம்மளோட ரிஜெக்ஷன் லெவலில் இருந்து அண்ட் அங்கேருந்து கம்ப்ளீட் ஒரு ஃபால் நடந்து அங்கேருந்து ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருந்துச்சு. டபுள் பாட்டமாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டில் வந்து ஒரு பொட்டென்ஷியல் ரிவர்சல் அப்படிங்கிற மாதிரி எந்த சைனுமே கிடைக்கல. ஓகே, ஸோ அது வந்து நம்மளோட டெலிகிராமோட குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடணும். ஸோ ஓவராலோட மார்க்கெட் வியூ வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஓவரால் வியூ வந்து நம்ம காமிச்சிடணும். ஸோ வந்து டோஜி ஃபார்மேஷன் நடந்தாலும் வந்து ஒரு ஸ்ட்ராங் புல் க்ளோசிங் இருக்க வரைக்கும் வந்து அதை நம்ம வந்து கிளியராக வேலிடேட் பண்ண முடியாது, வேலிடேஷனுக்கு ரிக்வயர்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ புல்ஸ் வந்து அது கேரி ஃபார்வர்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் வந்து ஒரு புல் கேண்டில் வந்து ரிக்வயர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடணும். ஸோ வீக்லி சார்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸ்டில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு அந்த டபுள் பாட்டம்ங்கிறது தெரியுது, கரெக்டாக கிளியராக தெரியுதா? ஸோ டபுள் பாட்டம் அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் இந்த டபுள் பாட்டமில் வந்தோன்னா இங்கே ஃபாலிங் வெஜ்ஜோட லோவும் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் சப்போர்ட். ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் சப்போர்ட்டோட லைனும் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இந்த லைன், இந்த மேஜர் ஜோன் எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி ப்ரீவியஸாக வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓகே, அந்த இங்கே ஸ்ட்ராங் ரிஜெக்ஷனாக இருந்த இடத்துல மறுபடியும் இதே இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி 2 இடத்துல வந்து சப்போர்ட்டாக கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக வந்து ஃபார்மேஷன். ஸோ மல்டிபிள் வந்து சப்போர்ட்ஸ் இருக்கனால வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக வந்து அங்கே ஃபார்மேஷன் கொடுத்துச்சு. எனிதிங் பிலோ 22,800லேருந்து 22,600ங்கிற ஒரு ஜோனாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஜோனுக்கு கீழே வந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் செல் போக முடியும். அண்ட் அது வரைக்கும் வந்து நீங்கள் செல்லுங்கிறது ஒரு பொசிஷனல் செல்லுங்கிறது போக முடியாது. ஓகே, அண்ட் ஸ்ட்ராங் பை அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 23,540 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் பை. அண்ட் கமிங் டு திஸ் வீக் லெவல்ஸ். ஓகே, ஸோ இந்த வீக்கோட லெவலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரிஜெக்ஷன் லெவலில் வந்து ஒரு ஸ்லைட் வந்து மறுபடியும் ரீமாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ரிஜெக்ஷன் லெவல் வந்து உங்களுக்கு 23,586. ஓகே, ஸோ 23,586ங்கிறது வந்து ஒரு ரிஜெக்ஷன் லெவலாக இருக்குது. அண்ட் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பை. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஸ்கேல் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ எபோவ் வந்து 23,181. ஓகே, ஸோ 23,181க்கு மேலே வந்து ஒரு கிராஸ் வைக்குது அப்படின்னா த ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆஃப் 23,323 அண்ட் செகண்ட் டார்கெட்டாக வந்து 23,431 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து நீங்கள் டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கேல்காக யூஸ் பண்ணுற லெவல்ஸ் தான். ஓகே, ஸோ பொசிஷனலாக வந்து இட்ஸ் ஆக்டிவ். ஸோ பொசிஷனல் செல் வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. ரிஸ்க் பிளேஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். பட் ஆனால் வந்து நியூ என்ட்ரிஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ பிலோ 22,775 அதுக்கப்புறம் வந்து ஒரு செல் சைடில் என்ட்ரி கொடுங்க. ஓகே, அண்ட் தீஸ் ஆர் த லெவல்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல் செக் பண்ணும்போது நம்ம லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி டினோட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இங்கேருந்து நெக் பாயிண்ட்லேருந்து ரிஜெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டாக வந்து நெக் பாயிண்ட்க்கு மேலே ஃபர்தராக வந்து அதை மூவ் பண்ண முடியல. நெக் பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபால் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் நம்ம இங்கே வந்து ஒரு இன்னர் ட்ரெண்ட் லைன் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு ரீடெஸ்டிங் வரக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ ஸ்டில் வந்து இந்த பொசிஷனல் செல்லுங்கிறது ஸ்டில் வேலிடாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஆல்ரெடி அச்சீவ் ஆனனால ஸோ ஸ்டில் வந்து நம்மளுக்கு T2 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து பெண்டிங் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டில் வந்து ஓவரால் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் வீக்கராக தான் இருக்குது. அண்ட் ஸ்லோலி மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாக வந்து இங்கே வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த லெவல் அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் இந்த இடத்துல பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ரிவர்சலுக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏன் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இங்கே ஒரு இன்னும் ட்ரெண்ட் லைன் இருக்குது. அண்ட் ஃபாலோட் பை இங்கே ஒரு கேப் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஓகே, அண்ட் இங்கே நம்மளோட புல் ஏயும் வந்து அந்த இடத்துல தான் வந்து சிக்னல்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே நம்ம 2 சப்போர்ட் லெவல் வந்து இங்கே மீட் பண்ணுறோம். அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஏ டிமாண்ட் ஜோன். ஓகேவா, ஸோ இது வந்து டிமாண்ட் ஜோனாக வந்து கிரியேட் ஆகுது இந்த இடத்துல. ஸோ இங்கேருந்து மறுபடியும் பாசிபிள் வந்து ஒரு அப் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இஃப் அந்த பாசிபிள் வந்து இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுது. ஓகே, ஸோ T2 லெவலை வந்து மறுபடியும் ப்ரீச் பண்ணிருச்சு. ஓகே, கிராஸ் அண்ட் க்ளோஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் டு 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 47,321 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்து வரக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்குது. அண்ட் திஸ் ஆர் த லெவல்ஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.